காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு மீண்டும் 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 ஜெபிக்கும் நேரம். Again, again and again, it's prayer time. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். Ephesians 6:18. Pray always with all prayer and supplication in the Spirit. இன்றைய திருமறையின் தியான பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக
நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். மீண்டும் 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 ஜெபிக்கும் நேரம். டிக்சன் என்கிற ஒரு அன்பு சகோதரர் அவருடைய வீட்டின் அருகில் காரை ஓட்டி சென்ற போது அவருக்கு அருகில் வசிக்கும் மிரியாம் மற்றும் அவர்களுடைய சிறு பெண் குழந்தை எலிசபெத் ஆகியோருக்கு கையசைத்திருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் அவர்களுடைய சிறிய உரையாடல்கள் சில நிமிடங்கள் என்பதை தாண்டி தொடர்ந்து கொண்டே இருப்பதையும் ஒரு ஜெப கூடுகையையும் சமாளித்துக் கொள்ள எலிசபெத் பழகி கொண்டாள். டிக்சனும் அவளுடைய தாயாரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எலிசபெத் அவர்கள் வீட்டின் முற்றத்தில் உள்ள மரத்தில் ஏறி கால்களை தொங்கவிட்டு அமர்ந்திருப்பாள். சற்று நேரத்தில் அந்த கிளையிலிருந்து குதித்து அவர்களிடம் ஓடி வருவாள். அவர்களின் கரங்களை பற்றி கொண்டு சிரித்துக் கொண்டே இது மீண்டும் ஜெபிக்கும் நேரம் என்கிற ஆங்கில பாடலை பாடுவாள். நண்பர்களுக்கிடையே ஜெபம் எத்தனை முக்கியம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டதை போல அந்த சிறு வயதிலேயே அவள் செயல்படுவாள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவளே, அந்த சிறு பெண்ணுடைய அந்த வார்த்தை, அந்த பாடல், இது மீண்டும் ஜெபிக்க நேரம் என்கிற அந்த ஞாபகமூட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் மீண்டும் டிக்சனையும் அவருடைய குடும்பத்தையும் ஜெபிக்க தூண்டியதாக படித்தோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியாகிய எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 20 வரையிலும் வாசித்து பார்த்தால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி கொடுக்கப்படுகிறது. The whole armor of God என்று ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று. Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளை உற்சாகப்படுத்திய அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாத ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். இடைவிடாத ஜெபம். அநேக குடும்பங்களிலே ஜெபம் என்கிற காரியம் இருக்கிறது. தனியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், சபை விசுவாசிகளோடு கூடி ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லி ஜெபங்கள் பல விதத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது இடைவிடாத ஜெபத்தின் முக்கியத்துவம். மீண்டும் 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 ஜெபிக்கக்கூடிய அதனுடைய முக்கியத்துவத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆவிக்குரிய வாழ்வில் தேவனோடு நடக்கும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான சர்வாயுத வர்க்கத்தை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது 7 விதமாக நாம் சொல்ல முடியும். முதலாவது சர்வாயுத வர்க்கம் சத்தியம், 2 நீதி, 3 சுவிசேஷம், 4 விசுவாசம், 5 இரட்சண்யம், 6 ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம், 7வது ஜெபம். 1 truth, 2 righteousness, 3 peace, 4 faith, 5 salvation, 6 word of God and 7 praying always. எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும், மீண்டும் 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 ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகளாக உங்களுக்கும் எனக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இன்று நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் தேவனோடு இணைந்து நடக்கும் போது நமக்கு தேவையான சர்வாயுதத்தை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இவை நமக்கு பாதுகாப்பை தருகிறது, பகுத்தறியும் ஞானத்தை தருகிறது, அவருடைய உண்மையின் மீது நம்பிக்கையும் தரும் என்று வசனங்கள் 11 முதல் 17 வரையிலும் நாம் படிக்க முடிந்தது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தால் மட்டுமே தேவன் தரும் பலத்தில் நாம் வளர முடியும் என அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை இந்த வசனங்கள் மூலமாக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். வசனங்கள் 18 முதல் 20 வரையிலும் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பு கூறுகிறார். அருமையானவர்களே, இப்படித்தான் ஒரு வியாபாரத்தால் பொருளை இழந்த ஒருவன்
தன் குடும்பத்தினரிடம் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று அங்கலாய்த்தான். உடனே அவன் மனைவி அவனை பார்த்து, நான் மீதியா இருக்கிறேன் என்றான். மூத்த மகள், இதோ நானும் இருக்கிறேன் அப்பா என்றாள். எடி என்ற சிறுவன், என்ன இழந்து போகவில்லை அப்பா என்றான். அவனுடைய மனைவி மீண்டும், உமக்கு உழைக்க கால்களும் வேலை செய்ய கைகளும் இருக்கின்றனவே என்றாள். பாட்டி அவனை பார்த்து, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உனக்கு இருக்கின்றன மகனே என்றாள். அவன் மனைவி மீண்டும், நமக்கு ஒரு நல்ல கடவுள் இருக்கின்றாரே என்றாள். அவரின் கடைக்குட்டி மகன், நாம் மகிழ்ச்சி கொள்ள நல்ல மோட்சமும் இருக்கிறதே என்றான். கடைக்குட்டி சிறுவன், நம்மை மோட்சத்திற்கு கொண்டு செல்ல இயேசு சுவாமியும் இருக்கிறாரே என்றான். இந்த வியாபாரி கண்ணீர் சொரிந்தான். ஆண்டவரே, என்னை மன்னியும். எனக்கு இருக்கிறவைகளோடு நான் இழந்து விட்டதை ஒப்பிட்டு பார்த்தால் நான் இழந்தது ஒன்றுமில்லை என்று சொல்லி புது பலத்தோடு வேலை செய்து நற்பயன் பெற்றான். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம், நான் எவ்வளவோ இழந்து விட்டேன் என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கு இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால், ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் வாழ்க்கையில இழந்தது ஒன்றுமே இல்லை. இன்னும் அநேக காரியங்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனால்தான் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிப்போமா? இது மீண்டும் ஜெபிக்கும் நேரம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமை மன மகிழ்ச்சியாக தந்திருக்கக்கூடிய நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தது போல எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களை எழுப்பி விட்டு இருக்கிறதே ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையில அருமையானதாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்னுடைய விண்ணப்பங்களை உமக்கு ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், சபை காரியங்கள், உலக ரீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கரங்களை தருகிறோம் அப்பா. குறிப்பாக இந்திய தேசத்திலே மணிப்பூர் மாநிலத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவரே, உம்முடைய விசுவாசிகள் படக்கூடிய கஷ்டங்களை உமக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்க சொல்லி இருக்கிற பிரகாரம் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்தி ஜெபிக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க, தலைவர்களோடு பேசுவீங்க, நல்ல சமாதானத்தை சீக்கிரத்திலே உண்டு பண்ணுவீங்க என்று சொல்லி நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். மீண்டும் 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 ஆண்டவரே, நீர் எங்களை ஜெபிக்க அழைக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் தைரியமாக கூறினாலும் மனதுக்குள்ளே புலம்பினாலும் தேவன் நீர் எங்களை கேட்கிறீர், எங்கள் மீது கரிசனை கொண்டுள்ளீர். உம்முடைய வல்லமையினால் எங்களை பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றி, பதில் தந்து விட்டதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே. வெற்றி எங்களுடையதே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்றும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.